அன்பானவர்களே வணக்கம். உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மிக அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். வெல்வோம் விதியை என்ற தலைப்பின் கீழ் உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல். நீ செய்யும் எந்த ஒன்றும் இறைவனின் நோக்கத்திற்கு சாதகமென்றால் அது புண்ணியமாகிறது. நீ செய்யும் எந்த ஒன்றும் இறைவனின் நோக்கத்திற்கு பாதகமென்றால் அது பாவமாகிறது. எது புண்ணியம், எது பாவம்? புண்ணியங்கள் பல செய்தேன், கண்ணை திறக்கவில்லை என்பவன் பாவங்கள் எதுவென்றே புரியாமல் பரிதவிக்கும் நிலையெங்கு. எது பாவம், எது புண்ணியம்? புலிக்கு மானும், பூனைக்கு எலியும், பாம்பிற்கு தவளையும் உணவாகிறதே, அது பாவம் இல்லையா? பாவமெனில் அதற்கு ருசியான உணவே அதுவென்று ஆன பின்பு அது பாவமாகுமா? மிருகத்தின் தர்மம் வேறு, மனிதனின் தர்மம் வேறல்லவா? ஓரறிவு முதல் 5 அறிவு வரை அனைத்தும் உணர்வாலே வாழ்கிற போது 6 அறிவு படைத்த மனிதன் அறிவாலும் வாழ வேண்டாமா? மிருக தர்மத்தை மனித தர்மம் ஏற்குமா? ஏற்கலாமா? தத்துவத்தை, உயிர் மூலத்தை உணருமா மிருகங்கள்? உணர்வது மனிதனின் அறிவல்லவா? மனிதன் உணர்ந்தால், உணர்ந்து புரிந்தால் எது பாவம், எது புண்ணியம் என புரியாமல் போகுமா? வாழ்வு வீணாகுமா? இறைவனின் நோக்கத்திற்கு சாதகமாக இருப்பது புண்ணியம், பாதகமாக இருப்பது பாவமெனில் எது இறைவனின் நோக்கம்? நோக்கத்தை புரிந்து கொள்ள சைவ சித்தாந்தம் நமக்கு வழிகாட்டுகிறது. நமது கண்ணை திறக்கிறது. ஆம், கவனமாக கேளுங்கள். கேட்கிறேன். உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்கிறான் அவன். உன்னை படைத்தது யார்? இறைவன். இறைவன் உன் உயிரை படைத்தானா, உடலை படைத்தானா? இரண்டையும் தான். ஒருவன் ஒன்றை படைத்தால் அந்த ஒன்றை அவனால் அழிக்க முடியுமா, முடியாதா? புரியவில்லை. நீ ஒரு வீட்டை, ஒரு பானையை அல்லது ஒரு பொருளை, ஏதோ ஒன்றை உருவாக்குகிறாய், படைக்கிறாய் என்றால் அதை உன்னால் அழிக்க முடியுமா? முடியும். உயிர் அழியுமா? அழியாது. உயிர் அழியுமா? அழியாது. சரியாகச் சொல், நன்றாகச் சொல். உயிர் அழியுமா? அழியாதா? அழியாது. உயிரை இறைவன் படைத்திருந்தால் அந்த உயிரை இறைவனால் அழிக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்படியானால் உயிர் அழியாது என்பது இறைவன் படைக்கவில்லை என்று பொருளாகிறது. உடல் அழியுமா? அழியும். அப்படியெனில் அது இறைவனால் படைக்கப்பட்டது என ஒப்புக்கொள்ளலாமா? இல்லை, அது இயற்கையால் படைக்கப்பட்டது என ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? தாராளமாக ஏற்றுக்கொள். ஏனெனில் இயற்கையே இறைவன். இறைவனின்றி இயற்கை இல்லை. எதிலும் இறைவனை காண்பவனே ஞானி. பாரதி சொல்லுகிறான், காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்கிறானே. ஏன்? நிறங்களும் மரங்களும் இறைவனே, இடியின் ஓசையும் மின்னலின் ஒளியும் இறைவனே. கீதம் என்பது பறவையின் இசைக்குரலும் இறைவனே. ஏன்? சுடும் தீ கூட உன்னை தொடும் இன்பம் என்கின்ற பக்குவம் எந்த மனிதனுக்கு வருகிறதோ அவனே ஞானியாகிறான். சரி, விஷயத்திற்கு வருவோம். படைக்கப்பட்ட உடல் அழிகிறது. உயிர் யாராலும் அழிக்க முடியாது எனில் அது யாராலும் படைக்கப்படவில்லை என தெளிவாகிறது. அப்படியானால் உயிர் எங்கிருந்து வந்தது? அது அனாதி, மூலம் தெரியாது, முடிவும் புரியாது. அது எப்படி? காற்று எங்கிருந்து உருவானது? பூமி எப்படி உருவானது? மற்ற கிரகங்கள் எப்படி உருவாயின? அது சூரியனிலிருந்து எரிந்து பிரிந்து வந்ததாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதே போலத்தான் தானாக இயற்கையாய் தோன்றியது. அப்படியெனில் அது அனாதி. அந்த உயிர் ஆணவமலம், கண்மமலம், மாயமலம் என்ற மும்மலங்களில் மயங்கி கிடக்கிறது. உயிர் மயங்கி கிடப்பதால் இறைவன் ஏன் படைக்க வேண்டும்? மீண்டும் சொல்லுகிறேன், உயிரை படைக்கவில்லை. அந்த உயிருக்கான உடலை படைக்கிறான். சரி, உடலை படைக்க அவன் யார்? எதற்காக அவன் படைக்க வேண்டும்? அதனால் இறைவனுக்கு என்ன பயன்? இதைத்தான் இறைவனின் திருவிளையாடல் என்கிறார்களா? இறைவன் என்பவனின் கல்யாண குணங்கள் தெரியுமா? இதோ இறைவனை பற்றி சுவாமி சூர்யானந்தர் சொல்லுவதை கேளுங்கள். அவன் பெருங்கருணை மிக்கவன், இரக்கமற்றவன், இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன், சிறந்த குணமுடையவன், மிக மோசமான குணம் கொண்டவன். இதில் அவனுக்கென்று எந்த குணமும் இல்லாதவன், எல்லையற்றவன், முடிவில்லாதவன், வரம்பில்லாதவன். அவனுக்கு எதுவும் சாத்தியமே. பாசம், பற்று, சுகம், துக்கம் எதுவும் இல்லாதவன். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவனாக எப்படி? புரியவில்லை. நெருப்பு சுடுகிறது. நெருப்பு அனைத்தையும் பஸ்மமாக்குகிறது. ஆம், நெருப்பு அதற்கு சுடுவதில்லை. நெருப்பு தன்னையே பஸ்மமாக்குவதில்லை. அதுபோலத்தான். சரி, அப்படிப்பட்ட இறைவன் திருவிளையாடல் புரிவதால் அவருக்கு அதனால் என்ன லாபம் அல்லது என்ன பயன்? எதுவும் இல்லை. அப்படியானால் சாலையில் நீ நடந்து போய் கொண்டிருக்கிறாய். ஒரு மனிதன் மயங்கி கிடக்கிறான். என்ன செய்வாய்? அவனது மயக்கத்தை தெளிய வைத்து அவனை விழிப்படைய செய்வேன். ஏன்? அவன் மயங்கிய நிலையில் இருக்கும்போது வீட்டுக்கு செல்ல முடியுமா? அதனால் உனக்கென்ன?
உன்னை அவன் அழைத்தானா? அவனால் உனக்கு ஏதாவது ஆக வேண்டுமா? அவன் மயங்கி கிடப்பதால் ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? இது என்ன கொடுமை! ஒரு உயிர் செயல்படாமல் மயங்கி கிடக்கிறது. அவன் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், குடும்பம் குழந்தைகளை கவனிக்க வேண்டும். அப்படியே விட்டுவிட்டால் அவன் எப்படித்தான் அன்றாட வாழ்க்கையில் செயல்பட முடியும்? இதை கூட செய்ய முடியாத மனிதாபிமானம் அற்றவனாக என்னால் வாழ முடியுமா? கோபப்படாதே நண்பா. அதாவது அவன் செயல்பட வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதனால் மனிதாபிமானம் என்ற கருணையால் அவனை மயக்கம் தெளிய வைத்து செயல்பட வைத்தாய், அப்படித்தானே? ஆம் ஆம், அதுதானே உண்மை. அதேதான் நான் சொல்ல வந்ததும். இந்து மதம் அதைத்தான் சொன்னது. கருணை கொண்ட நீ எப்படி மயக்கம் அடைந்தவனை விழிப்படைய செய்து செயல்பட வைத்தாயோ அதுபோலத்தான் ஆணவமலம், கர்மமலம், மாயமலம் என்ற மும்மலங்களில் மயங்கி கிடக்கின்ற உயிரை பெருங்கருணை கொண்ட இறைவன் அதற்கான உடலை படைத்து அதை இயங்க வைக்கிறான். எதற்காக? மயங்கி கிடந்தால் ஆணவம், கண்மம், மாயை என்னவென்று தெரியாமலே அதிலே சாக்கடை புழு போல நெளிந்து கொண்டே இருக்க வேண்டும். செயல்பட்டு அனுபவப்பட்டு புரிந்து கொண்டால் அது என்னவென்று புரிந்து விலகி உயிரின் உயர்ந்த லட்சியமான இறைவனை அடையலாம். பிறவி பெருங்கடலை நீந்தி பேரின்பம் அடையலாம். அதனால் சொல்லுகிறேன், அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதியில் இதை மீண்டும் ஆரம்பிக்கலாம். இப்பொழுது இதிலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.